வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழ்நாடு விவசாயி. நாம் அன்னைக்கு சிவகாசியில் மிகவும் சிறப்பாக 11 வருஷமாக நடந்துட்டு இருக்க தேன்கனி இயற்கை உழவர் சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற இயற்கை விவசாயிகள் மற்றும் நுகர்வோர்களோட கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என்னுடைய பேர் மீனாட்சி சுந்தரம். நான் செங்கோட்டையிலேருந்து வரேன். ஒரு 5-6 வருஷமா இங்கே தேன்கனி உழவர் சந்தையில் வாங்கிட்டு இருக்கேன். சாமான்கள்லாம் வாங்கிட்டு இருக்கேன். அரிசி வகைகள் எல்லாம் வாங்குவேன். அது போக ஆவாரம் பொட்டி, அது போக பருப்பு வகைகள், அப்புறம் கீரை காய்கறிகள் எல்லாமே பூச்சிக்கொல்லி இல்லாததா நல்ல தரமான பொருட்களாக தான் தராங்க. பப்பாளி அந்த மாதிரி பழ வகைகளும் சில சமயம் வரும். வெண்டைக்காய் அந்த மாதிரி காய்கறி வகைகளையும் வாங்குறோம். எல்லாமே தரமானது தான் இருக்கு. இங்கே மக்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பொருட்கள் வந்து வச்சுருக்காங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், என்னென்ன பொருட்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். நுகர்வோர்களோட அனுபவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். தமிழ்நாடு விவசாயி சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இது தேன்கனி இயற்கை உழவர் வார சந்தை. இது தொடர்ச்சியாக 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக நடத்திட்டு இருக்கோம். வாரம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த சந்தையை திட்டமிட்டு இருக்கிறோம். இங்கே பக்கத்தில் இருக்கிற இயற்கை உழவர்கள், அதுபோக மதிப்பூட்டல் பண்ணுறவங்க, இங்கே இயற்கை மருத்துவர்கள், அதுபோக கொஞ்சம் நண்பர்கள் தன்னார்வலர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த சந்தையை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருந்து இங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற மக்களும் வந்து வாங்குவாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து மதியம் ஒரு 1 மணி வரைக்கும் இதை திட்டமிட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக நல்லா போய்கிட்டு இருக்கு. நிறைய நண்பர்களுடைய ஆதரவில் தொடர்ச்சியாக நல்லா போய்கிட்டு இருக்குது. இங்கே வந்து சில பொருட்களை வந்து ஆரம்பத்தில் இயற்கை வேளாண்மை நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த பொருட்களை எப்படி வந்து விற்பனை பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சின்னதாக தொடங்கின ஒரு சின்ன இதுதான். இது வருடம் முழுவதும் எங்களுக்கு இப்போ கொடுக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறோன்னா, எங்கிட்ட உற்பத்தி ஆகிற பொருள் ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் மட்டும்தான் இங்கே இருக்கிற நுகர்வோர்கள் கொடுக்க முடியுது. மீதி ஒரு 10 மாதம் நாங்கள் கொடுக்கணும்னா எங்களை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற இயற்கை உழவர்கள்ட்ட இருந்து வாங்கி பண்ணுறோம். காய்கறிகள் மட்டும் இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்க உழவர்களால் பண்ணுறோம். ஏன்னா அது வேகமாக கெட்டு போகிறதுங்கிறதுனால அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க சில பொருட்களை வந்து நான் அறிமுகம் பண்ணுறேன், என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து நம்ம முன்னோர்கள் காலங்காலமாக இதை மட்டும்தான் உணவாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து விருதுநகர் மாவட்டங்கிறதுனால பிரதானமாக வந்து இது மட்டும்தான் விளையும். மழை காலத்தில் மானாவாரியாக இந்த தானியத்தை விளைச்சிடுவாங்க. இது வந்து ஒரு 3 மாதத்துல இருந்து 6 மாதம் வரைக்கும் மாறி மாறி வயது உள்ளதற்கு அறுவடை ஆகிடும். இதை மட்டுமே வருடம் முழுவதும் சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. இதுக்கு வந்து தண்ணீர் பாசனம் கிடையாது. பெய்கிற மழை நீரை மட்டுமே நம்பி விளையிறதுனால இருக்கக்கூடிய இயற்கை விளைபொருள்கள்லேயே நல்லதுன்னு சொன்னாக்க இது மட்டும்தான். எனக்கு கிட்டத்தட்ட மழை தண்ணியில விளைஞ்சி வருது. இதுக்கு உரம்னு எதுவுமே போட மாட்டாங்க. கால்நடைகள் வந்து 6 மாதம் விளையுது. மீதி 6 மாதம் வந்து இந்த நிலங்கள் மேய்ச்சல் நிலமா இருக்கும். அதனுடைய எரு மட்டும்தான் இதுக்கு வந்து நேரடியா வந்து உரமா பயன்படுது. இதுக்கு எந்த நோய் தாக்குதலும் பூச்சி தாக்குதலும் வரவே வராது. இந்த தானியத்தை, வரகு தானியத்தை அவிச்சு அதை அரிசியா மாத்துறோம். இது வந்து பெரும்பாலான எங்கேயும் கிடையாது. எங்க மாவட்டங்களில் இது நிறைய பண்றோம். இது வந்து சாப்பாடுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வந்து சாப்பாடு பண்ணி சாப்பிட்டோம்னா அந்த நிறையவே நம்ம தமிழர்களுடைய முக்கியமான உணவு வந்து புழுங்கல் அரிசி தான். பச்சரிசி வந்து திடீர்னு சாப்பிட்டாக்க சிலருக்கு வந்து மூட்டு வலி வரும், சிலருக்கு நீர் பிரச்சனை வரும். அதுக்கெல்லாம் மாற்றா வந்து இந்த புழுங்கல் அரிசியை வந்து நம்ம ஆள்கள் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வழக்கமா பயன்படுத்தக்கூடிய தோரம் பருப்பு தான். ஆனா இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பழைய முறைப்படி இந்த பருப்பை வந்து நைட் அளவில் ஊற வச்சு இதை முளைக்கட்டி இதுல செம்மண் தடவி வெயில்ல காய போட்டு அப்புறமா இதை வந்து அரைக்கிறோம். முன்னால திரியில திரிச்சாங்க, இப்போ இதை வந்து மிஷின்ல பண்ணிக்கிறோம். திருகைங்கிறது எல்லாருக்கும் வாய்ப்பு இல்லாதங்கிறதுனால வழக்கமா தோரம்பருப்பு சாப்பிட்டாக்கா மூட்டு வலி வரும், வாயு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மண் கட்டிய தோரம்பருப்பு சாப்பிடும் போது அந்த பிரச்சனை இல்லை. இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து எப்பயுமே மருத்துவ குணம் அதிகமா உள்ளது. கருப்பு எள்ளு, கருப்பு கவுனி, கருஞ்சீரகம், இந்த கருப்பு கொள்ளு, அது போக கருப்பா இருக்கக்கூடிய இன்னும் நிறைய கருப்பு கவுனி,
இன்னும் நிறைய தானியங்கள் இருக்கு. அதுக்கு எப்பயுமே வந்து மருத்துவத்தன்மை கூட. அதுல இந்த கருப்பு கொள்ளு வந்து நிறைய உழவர்களுமே மறந்துட்டாங்க. அதை வந்து கொஞ்சம் தேடி பயிர் பண்ணி தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். இதுலயே வந்து பலகாரங்கள் நிறைய பண்ணியிருக்கிறோம். ஒரு குழந்தைகளுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற பலகாரங்கள் வந்து பாமாயில்ல பண்றாங்க. அது இல்லாம நம்ம மரபு செக்கில் ஆக்கி எண்ணெயில பண்ணி மரபு தானியங்கள் பயன்படுத்தி சீனி இல்லாம பாமாயில் இல்லாம நம்மளுடைய நாட்டு சக்கரை கருப்பட்டி வச்சு சேர்க்கும் போது ஏதோ ஒரு வகையில நம்ம இந்த உணவு வந்து உள்ளுக்குள்ள போயிடும். அது காலையில அழகா வந்து செரிமானமாகி வெளியே வந்துடும். இன்னைக்கு பெரும்பாலான பெரிய பிரச்சனை வந்து செரிமான பிரச்சனை தான். அதுக்கெல்லாம் தீர்வு இங்க இருக்கக்கூடிய மரபு தானியங்கள் தான். அது இயற்கை முறையில விளைய வைக்கிறதும், இதை வந்து நம்ம எப்படி கன்சியூமருக்கு வந்து ஒவ்வொரு பொருளையும் எப்படி சமைக்கிறது, இது எப்படி சாப்பிட்றது, எந்த மருத்துவத்தன்மையில இது வேலை செய்யும், இது சாப்பிட்டா என்ன மாதிரி நோய்கள் குணமாகும், ஒவ்வொருத்தங்களுக்கும் தகுந்த மாதிரி என்னென்னதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற வரைக்கும் இதை சந்தைப்படுத்துறத நம்ம ஒரு உழவர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். விளைய வைக்கிறத மட்டும் நிலத்துல இருக்கிற பொருட்கள் மட்டும் போதுமானதா இருக்காது. இதை சமைச்சு சந்தைப்படுத்தி மருத்துவத்தன்மையை முழுசா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒரு முறை இதை இந்த வகையில கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னா அவங்க தொடர்ச்சியா நம்மளோட தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் எப்படி குடும்ப மருத்துவர் இருக்கிறாங்களோ அது மாதிரி குடும்ப விவசாயியா வருவாங்க. இங்க இருக்கிற எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளா எங்களோட பயணிக்கிறாங்க. பெருசா நாங்க யாரையும் வந்து கன்வைன்ஸ் பண்றது இல்ல. மார்க்கெட்டிங் வந்து இதுக்கு நல்லது அதுக்கு நல்லது பூஸ்ட் பண்றது இல்ல. அதை சொல்றோம், அவங்க ஃபீல் பண்றாங்க, அவங்க அப்படி நம்மளுக்கு திரும்ப தேடி வராங்க. ஆரம்பிச்சிருந்து மக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டு போயிட்டுமா இருக்காங்க. ரொம்ப நேரமாவே கூட்டம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குங்க. பொருளும் நல்லா விற்பனை ஆகுது. ஐயா, என் பேர் கனக சபாபதி. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஒன்றியத்தில் பேராப்பட்டிங்கிற கிராமத்தில் இருந்து விவசாயம் பண்ணுறோம். ஆக்சுவலாக பூர்வீக தோட்டத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய மனைவியுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கிறதுனால இயற்கை விவசாயமாக பண்ண முடியுது. அப்போ இயற்கை விவசாயமாக பண்ணுறோம்னா இதுக்கான சந்தைக்கு ஐடியா பண்ணும்போது வானகம் கருப்புசாமியோடைய தொடர்பு கிடைச்சது. அப்புறம் நாராயணன், முத்துக்குமார், மதிப்பு கூட்டு வியாபாரம் முத்துக்குமார், அருண் சங்கர் எல்லாம் ஒன்றிணைந்து தேன்கனி வார சந்தைன்னு சொல்லி ஒரு 11வது வருஷமாக இப்போ ஆயிடுச்சு. 10 வருஷம் முடிஞ்சு. பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. எங்களுக்கு இதில் ஒரு வருமானம் அப்படிங்கிறது 2வது பட்சம்தான். ஆனால் ஆத்ம திருப்திங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மாழ்வார் ஐயாவுடைய கொள்கைகளை நம்மளால் கடைப்பிடிக்க முடியுதுங்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுமக்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை மொத்தமே 4 மணி நேரம் தான் நம்ம கடை. ஆனால் அந்த 4 மணி நேரத்துலையும் இருக்கிற காய்கறிகளை வாங்கிட்டு போகிறதுல எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வமாக இருக்காங்க. பூச்சிக்கொல்லி மருந்து உபயோகப்படுத்தாமல், செயற்கை உரம் போடாமல், நம்ம வீட்டுக்கு எப்படி காய்கறி வேணும்னு ஒரு விவசாயி நினைப்பாரோ அதே இதை உற்பத்தி பண்ணி பொதுமக்கள் அனைவருக்கும் கொடுக்கணும். இதை ஒரு விழிப்புணர்ச்சி கடையாக நடத்துகிறோங்கிறது தான் எங்களுடைய எண்ணம், செயல்முறை எல்லாமே. இதில் சக தோட்டத்து விவசாயிகளுமே எங்களுக்கு நல்ல உதவி பண்ணுறாங்க. எங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் இதில் இயற்கை விவசாயத்துக்கு மாறி இருக்காங்க. ஆனால் சந்தைப்படுத்துதல்ங்கிற ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாதனால எல்லாமே பொதுவான காய்கறி சந்தைக்கு போய் அன்னன்னைக்கு என்ன விலை கிடைக்குதோ அதை பண்ணும்போது அவங்களுக்கு உரிய நியாயமான விலை கிடைக்கல. அதனால் ஒவ்வொரு ஊர்லேயும் இதே மாதிரி ஒரு கடை, தினசரி கடை, விவசாயிகள் 3 பேர் 4 பேர் சேர்ந்து அவங்கவுங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அடுத்தவங்களோட சேர்ந்து பகிர்ந்துக்கிட்டு பொதுமக்களுக்கு இப்படி இயற்கையான விவசாயம் முறையில் காய்கறி விளைவிச்சு கொடுப்பாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐயா, சந்தைக்கு ரெகுலரா நீங்க வந்துட்டு இருக்கீங்களா? ஆமா, நான் ஒரு 5 வருஷமா இருக்கு. ஓகே, இங்க என்னென்ன காய்கறிகள்லாம் கிடைக்கும்? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? இங்க ஆர்கானிக் காய், பப்பாளி, கொய்யாப்பழம், மாம்பழம், முருங்கைக்கீரை. நீங்க ரெகுலரா என்னென்ன வாங்குவீங்க? நான் கீரை ஐட்டம் பூரா வாங்குவேன், எல்லாமே வாங்குவேன். இப்போ மற்ற இடத்துல வாங்குறதுக்கும் அங்கே காய்கறி வாங்குறதுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு? மற்ற இடத்துல வாங்குறதுக்கு அங்கே கொஞ்சம் மருந்து பொருள் கிடைக்கும், இது வந்து ஆர்கானிக்கே கிடைக்கும், அதனால வாங்குறேன். சுவை எப்படி நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. நன்றிங்க. முருங்கைக்கீரை, இது வந்து முடக்கட்டான், இது வந்து கருவேப்பிலை, இது வந்து அரைக்கீரை, இது வந்து புளிச்சக்கீரை, வாழைக்கீரை, சிறுகீரை, இது வாழைத்தண்டு இருக்கு, இது பொன்னாங்கண்ணி, இது பிரண்டை, வாழைப்பழம், வாழைக்காய், சுண்டைக்காய், இது வந்து வல்லாரை, நீர் வல்லாரை, சீனியராக்காய், இதெல்லாம் கொண்டு வந்துடும்.
என் பேர் நாராயணன். இங்கே சிவகாசியில் பக்கத்தில் நுப்ப காலேஜ் பக்கத்தில் காரிசேரி கிராமத்தில் இருந்து வர்றேன். சந்தையில் உங்களோட பங்களிப்பு என்னன்னு சொல்லுங்க. சந்தையில் பங்களிப்புன்னா நான் விவசாயம் பார்க்குறோம். விவசாயம் பார்க்கும்போது நிறையா காய்கறிகள், கீரை இதெல்லாம் பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுபோல் மதிப்பு கூட்ட பொருள்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க. மதிப்பீட்டு பொருள் மதிப்பீட்டு பொருளை வந்து நம்ம ஆமணக்கில் வந்து நம்மளே விளைய வச்சு சித்தாமணக்கில் இருந்து எண்ணெய் எடுக்கிறோம். எண்ணெய் பழைய முறைப்படி வந்து காய்ச்சி எடுக்கிறோம். அதுபோக ஆவாரம்பூ மூலிகை தேநீர் அப்படின்னு ஒரு டீத்தூள், அதாவது சீனி பால் தேயிலுக்கு மாற்றுறதாக வேற நம்ம முந்தி குடிச்ச சுக்குமல்லி காப்பி இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு 13 மூலிகையில் டீத்தூள் தயார் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பிரண்டை, கருவேப்பிலை, முருங்கை இதெல்லாம் வந்து சாதப்பொடியாகவும் இட்லி பொடியாகவும் சேர்த்து அது தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விற்பனையும் நல்லா இருக்கு. ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம விளைவிக்கிற கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் இப்போ என்னன்னா நிறைய மக்கள் எதிர்பார்க்குறாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை விளைய வச்சு இப்போ கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வணக்கங்க. சந்தைக்கு ரெகுலரா வருவீங்களா? ஆமா, நாங்க சந்தைக்கு எப்பயுமே இப்ப ரெகுலரா வந்து வாங்கிட்டு இருக்கோம். வாரம் வந்து வாங்கிட்டு இருக்கோம். என்னென்ன பொருள் வாங்குறீங்க? கீரைகள் முக்கியமா முதல்ல கீரைகள் வாங்கிடுவோம். அப்புறம் காய்கறிகள்ல என்னென்ன வந்திருக்கோ தேவையானது ஃபுல்லா, ஒரு வாரத்துக்கு தேவையானது ஃபுல்லா வாங்கிடுவோம். இப்போ மற்ற இடத்துல வாங்குறதுக்கு இங்க வாங்குறதுக்கு வித்தியாசம் எப்படி தெரியுது உங்களுக்கு? மற்ற இடத்துக்கு வாங்குறது நாங்க வந்து நல்ல பொருட்கள் வாங்குறோன்ற மனநிறைவு இருக்கு எங்களுக்கு. அந்த ஒரு இது முக்கியமானதா இருக்கு. விலையும் வந்து பார்த்தா மற்றவங்க நினைக்கிற மாதிரி மற்ற இடத்துல வந்து பார்த்தா இது கொஞ்சம் குறைவா தான் தெரியுது. இயற்கையாகவும் நம்ம வாங்குற மாதிரி இருக்கு. நல்ல பொருள், நல்ல உணவு நம்ம உடம்புக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மனநிறைவு நிறைய இருக்கு. அது நம்ம சாப்பிடும் போது அந்த உணர்வு நம்மளுக்கு தெரியுது. அதே பெரிய மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு. நன்றிங்க. தேங்க்யூ. என் பேர் முத்துக்குமார்ண்ணே. தேன்கனி இயற்கை விவசாயில மதிப்பு கூட்டல் அமைப்புல நான் இருக்கேனே, பண்ணிட்டு இருக்கேன் தொடர்ந்து. என்னென்ன பொருள்லாம் நீங்க பண்றீங்கன்னா? நம்ம சிறுநேரத்துல வரகு, சாம, குதிரவாளி, தென்னை எல்லா தானியத்துல இயற்கை விவசாயில வாங்குற விற்கிற பொருளை அவங்கள்ட்ட இருந்து வாங்கி அவங்களுக்கு உறுதுணையா நம்ம வந்து அதை நம்ம சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரிய ஆள் வரையும் சாப்பிட்ற மாதிரி அதை மதிப்புகள் பண்ணிட்டு இருக்கோம். சந்தைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சிறுநேரத்துல களிமாவு, சாமகளி, நம்ம கேழ்வரகு மாவுல எல்லாத்தையும் முளை கட்டி, கேழ்வரகு, உளுந்தம்பயிறு, வெந்தயம் எல்லாத்தையும் முளை கட்டி அதை நல்லா காய வச்சு அது இதில் நம்ம கேழ்வரகு தோசை, சப்பாத்தி மாவு நம்ம தான் வரகு, சாம, குதிரவாளி, கம்பு, கேப்பை, சோளம் எல்லாம் போட்டு நம்ம சம்பா கோதுமை கொஞ்சம் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு ரெடி பண்ணியிருக்கோம். கேழ்வரகு முளை கட்டி கேழ்வரகு கஞ்சி ரெடி பண்ணுறோம். இது சத்து மாவு வந்து எல்லா தானியம் வரகு, சாம, குதிரவாளி, கம்பு, கேப்பை, சோளம், பாசி பயிர், உளுந்தம்பயிர், கொண்டக்கடலை எல்லாத்தையும் நம்ம வந்து முளை கட்டுறோம். முளை கட்டி நம்ம வந்து அதில் வந்து காய போட்டு சுக்கு, ஏலக்காய், பொரியல், நிலக்கடலை எல்லாம் ஆட் பண்ணி நம்ம சத்து மாவு ஆட் பண்ணிக்கிறோம். இது பஜ்ஜி மாவு, கடலை மாவு, அரிசி மாவு, வத்தல், பெருங்காயம், ஜீரகம் எல்லாம் ஆட் பண்ணி பஜ்ஜி மாவு மாதிரி ரெடி பண்ணுறோம். எந்த ஒரு கெமிக்கல் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. எல்லாம் அதில் ஃபியூர் என்ன இருக்கோ அது. அந்த கருப்பு மணியில் தோசை மாவு, கருப்பு மணி வந்து நம்ம கருப்பு மணியில் உளுந்தம்பயிர் முளை கட்டி அதில் தோசை ஆட் மாதிரி தோசை வந்து எல்லாம் முளை கட்டி தோசை மாவு ஆட் பண்ணுறோம். சின்ன சாம தோசை, இந்த நவதானிய தோசை, வரகு, சாம, குதிரவாளி, கம்பு, கேழ்வரகு எல்லாம் சேர்ந்து நவதானிய தோசை ரெடி பண்ணுறோம். இந்த பூங்காரில் நம்ம இட்லி மாவு ரெடி பண்ணுறோம். பூங்கார் அரிசியில் பூங்காரு, உளுந்தம்பயிறு இதை வச்சு நம்ம இட்லி மாவு ரெடி பண்ணுறோம். இது நைட்டு நம்ம வந்து வெப்பம் ஊற வச்சு காலைல இட்லி ஊற்றிக்கலாம். டேஸ்ட் அருமையாக இருக்கும். நல்லா பஞ்சு போல இருக்கும். புளிக்காத உணவு, நல்ல உணவு. அதே மாப்பிள்ளை சம்பாவில் இடியாப்பம் பண்ணுறோம். இது நல்லா இடியாப்பத்துக்கு நல்லா அருமையாக இருக்கும். நல்லா டேஸ்ட். தேங்காய் பால் விட்டு சின்ன பிள்ளைங்க பெரிய அளவு எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்கும். இது நம்ம ஜீரசம்பா ரைஸ்ல வந்து அதிரசம் ஆட் பண்ணிக்கிறோம். ஜீரசம்பா ரைஸ் நம்ம சாம அரிசியில வந்து பொரிச்சவமா பண்ணிட்டு இருக்கோம். குதிரையில சீவல் பண்ணிட்டு இருக்கோம். அது போக மாப்பிள்ளை சம்பா அவல்ல வந்து காரப்பொரி பண்ணா இது சின்ன பிள்ளைல இருந்து பெரிய அளவு எல்லாம் ஈஸியாக சாப்பிட ஈஸியாக இருக்கும். அதே மாப்பிள்ளை சம்பா அந்த மாதிரி சிவப்பரிசியில வந்து மிளகு சேவை வந்து போடுறோம். கடல மிட்டாய், திரிவிடம், சுக்கு, மிளகு, திப்பிலி போட்டு நம்ம கருப்பட்டி ஆட் பண்ணி நம்ம கடல மிட்டாய் ரெடி பண்றோம்.
இது சோளப்பொரி. இது வந்து நம்ம வெள்ளைச்சோளம் சிவப்பு சோளம் இருக்குல்ல, அதுல வந்து நம்ம பொரிச்சு நம்ம வந்து இதுல வந்து மிளகு நம்ம ஆட் பண்ணி சோளப்பொரியா நாங்கள் வெளியிடுறோம். வெளியே வந்து மக்காச்சோளம் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வந்து நம்மளுடைய விவசாயிகளோட துணையோட நம்ம சோளப்பொரி ஆட் பண்ணிட்டு இருக்கோம். இது இது சோளம் அவல் மிட்டாய். அதே சோளத்துல வந்து இனிப்பா சில பிள்ளைங்க சாப்பிடணும் ஆசைப்பட்டா அதை நம்ம இனிப்பாவும் கொடுக்குறோம். சோள மிட்டாய். இது மாப்பிளச்சம்பா அவல் மிட்டாய். மாப்பிளச்சம்பா எப்படி காரமா கொடுத்தோமோ அதை நம்ம வந்து இனிப்பா கொடுக்குறோம். மாப்பிளச்சம்பா வந்து நம்ம புட்டு மாவு இடியாப்பு மாவு மீது ரெடி பண்றோம். அதை காரமா ரெடி பண்றோம், அதை இனிப்பாவும் ரெடி பண்றோம். ஒரு 3-4 பிரிவா ரெடி பண்ணும்போது சின்ன பிள்ளைகளுக்கு என்ன டேஸ்ட் இருக்கும், பெரியவர்களுக்கு எப்படி சாப்பிடணும் எல்லா ஒருத்தர் பிடிச்சி போய் நாங்க சந்தையை தொடர்ந்து ஒரு 11 வருஷமா எல்லாரும் சேர்ந்து நடத்திட்டு இருக்கோம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பால்பாண்டி, பராசக்தி காலனி. ரெகுலரா சந்தைக்கு வரீங்களாண்ணா? ஆமா, ரெகுலரா அந்த சந்தைக்கு வரேன். வாரம் வருவேன். இயற்கை சம்பந்தப்பட்ட எல்லா பொருளுமே இங்க வாங்கிக்கலாம். எல்லாமே ருசியா இருக்கும், டேஸ்டா இருக்கும். நீங்க என்னென்ன வாங்குவீங்க? நான் கீரை வாங்குவேன், பழங்கள் வாங்குவேன், தானியங்கள் வாங்குவேன், பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குவேன். எல்லாமே இங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இங்க இருக்கு. எல்லாமே இயற்கை சம்பந்தம் தான். இயற்கை இருக்கு, விதை இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு வீட்டு தோட்டம் சொல்லி போட்டோம்னா ஆலோசனையும் பண்றாரு நம்ம அண்ணன் கருப்சாமின்னு. அதனால இதுல ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. என் பேர் செல்வங்க. ரெகுலரா அந்த சந்தைக்கு வருவீங்களா? ஆமா, ரெகுலரே வாங்குவோம். இங்க என்னென்ன வாங்குறீங்கன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கு பொருள்? வெஜிடபிள்ஸ் மேக்ஸிமம் வாங்குவோம், ஃப்ரூட்ஸ் வாங்குவோம், அவில் வாங்குவோம், பிள்ளைகளுக்கு வேண ஸ்நாக்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குவோம். கீரை எல்லாமே கிடைக்கும், நல்லா இருக்கும். விலை எப்படி இருக்கு, தரம் எப்படி இருக்கு? தரத்தை வச்சு எந்த குறையும் சொல்ல முடியாது. தரம் வந்து சூப்பரா இருக்கும். நேச்சுரல், எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட் தான், நல்லா இருக்கும். விலை நியாயமான விலை தான். நன்றிங்க. வணக்கம். என் பேர் வந்து அருண் சங்கர். சிவகாசியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் திருக்காணிக்குடம் கிராமத்தில் இருக்கிறேன். நம்ம ஒரு 2017 அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் சூழல் சார்ந்து, சுற்றுச்சூழல் சார்ந்து நிறைய வேலை செய்கிறோம். எங்கள் கிராமத்தில் நம்மாழ்வார் ஐயா கொள்கையோட வாழும் கிராமங்கள் கனவு திட்டத்தில் கண்மாய்களை தூர்வாரும் பணியில் ஈடுபட்டோம். அதில் நம்மளுக்கு தென்கனி அமைப்போட ஒரு அறிமுகம் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம நீர்நிலைகள் சார்ந்து அவங்களோட தொடர்ந்து வேலை செஞ்சோம். நீர்நிலைகள் தொடர்ந்து வேலை செய்யும் போது அப்போதான் சுற்றுச்சூழல் சார்ந்து மரம்னா என்ன, இயற்கைனா என்ன, விவசாயம்னா என்ன, இதெல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம தென்கனி குழுவில் வந்து எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டோம். இப்போ எனக்கு ஒரு 3 ஏக்கர் 3.5 ஏக்கர் வந்து மானாவாரி நிலங்கள் இருக்குது. முன் காலகட்டத்தில் கிணறு வந்து கரண்ட் இல்லாமல், மின்சாரம் இல்லாமல் இரவு பாசனத்தில் விவசாயம் பார்த்தாங்க. இப்போ ஒரு 2017 முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தேன்கனியோட அமைப்போட தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கோம். இப்போ தேன்கனி அமைப்பு எங்கள் ஊர் பக்கத்தில் மானாவாரி விவசாய நிலங்கள் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு 25 வருஷம் விவசாயம் பண்ணாத எங்களுடைய இடங்களில் சீமை கருவேல மரங்களை சுத்தம் செஞ்சு மானாவாரியாக கம்பு, சோளம், துவரை, எள்ளு இதெல்லாம் பயிரிட்டு விவசாயம் செய்ய ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நம்ம தேன்கனி அமைப்பு இங்கே பாரப்பட்டியில் ஒரு இடம் எடுத்து அதில் விவசாயம் பண்ணாங்க. அதனோட அமைப்பு உள்ள அறிமுகம் கிடச்சி நம்ம அவங்களோட சேர்ந்து ஒரு வருஷமாக இயற்கை விவசாயம், காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் வந்து எப்படி பண்ணலாங்கிற ஒரு வருஷம் நம்ம அவங்களோட தொடர்ந்து காலையிலேயும் மாலையிலும் கிடைக்கிற ஓய்வு நேரங்களில் நம்ம அவங்களோட வேலை செஞ்சோம். நான் வந்து தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். கிடைக்கிற ஃப்ரீ டயத்தில் மற்ற நம்ம பொழுதுபோக்காக செலவழிக்க எல்லா டயத்துலையும் விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு நம்ம தேன்கனி அமைப்போட தொடர்ந்து அந்த தோட்டத்தில் வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னுடைய தோட்டத்திலையும் ஒரு 2019 அந்த கொரோனா காலகட்டத்தில் கிணறை நாங்கள் தூர்வாரினோம். இப்போயும் நான் கிணறு தூர்வாரினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு. எனக்கு மின்சாரம் இல்லைனாலும் அந்த டீசல் ஜெனரேட்டரை வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். தேன்கனி அமைப்புக்கு அறிமுகத்துக்கு அப்புறம் நம்ம சந்தையில் நான் வந்து சிகப்பு வெண்டைக்காய் எங்கள் தோட்டத்தில் பயிரிட்டேன். ஒரு 5 சென்டில் பயிரிட்டேன். அது என்னுடைய தேவைக்காண்டி கொஞ்சம் அதிகமாக வந்தப்போ சந்தைக்கு கொண்டு வாங்க, விற்பனை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ சிகப்பு வெண்டைக்காயில் தான் நான் ஆரம்பித்து ஒரு 3 வருஷமாக தேன்கனி அமைப்போட சந்தையில் நான் காய்கறிகள் விற்பனை பண்ணுறேன். மெயினாக நான் வந்து ஒரு 7-8 வகையான கீரைகள் பண்ணுறேன். பிறகு நாட்டு பப்பாளி பண்ணுறேன். அது போக மானாவாரி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பருவ காலங்களில் ஆடிக்கு அப்புறம் புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகையில் கொடிக்காய்கள், சொரக்காய், பூசணிக்காய், வெண்பூசணி இந்த மாதிரி பயிரிட ஆரம்பித்தேன். 3 வருஷமாக நம்ம முழுவதுமாக இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம பெரும்பாலும் கீரைகள் ரெகுலராக வாரம் சந்தைக்கு தேவையான கீரைகளை ஒரு 150லேருந்து 200 கட்டு சந்தைகளை விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். முழுவதும் இயற்கை முறையில் பூச்சிக்கொல்லி கிளைக்காத மக்களுக்கு தேவையான ஆரோக்கியமான கீரைகளை நம்ம உற்பத்தி பண்ணி இங்கே ரெகுலராக நம்ம வாரம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸ்ரீதரன். நான் வந்து இவங்க 2014 இவங்க சின்ன லெவல் ஆரம்பிப்புலேருந்து இங்கே வந்துட்டு இருக்கேன்.
எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்தப்ப இந்த மாதிரி இயற்கை பொருட்கள்லாம் தேடி போகும்போது சிவகாசியில் கிடைக்குதுன்னு எங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. இவர் கருப்புசாமி அப்ப இருந்த வீட்டில் விஷயம் பண்ணிட்டு இருந்தார், அப்பல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த மார்க்கெட் வந்து தவறாம வந்து வாங்கிடுவேன் எல்லா பொருட்களுமே. என்ன நம்பிக்கை, எல்லா ஆர்கானிக் அந்த மாதிரி காய்கறிகள் பழங்கள் எல்லாமே நல்லா இது வாங்கிக்கலாம். அந்த பாரம்பரிய அரிசி எதுனாலும் சரி இவங்ககிட்ட கேட்டு நல்லா வாங்கிக்கலாம். நல்ல சுத்தமாகவும் இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். குக் பண்ணுறதே வந்து இந்த இவங்களோட அன்பாலிஷ்டு ரைஸ் தான் குக் பண்ணி சாப்பிடுவோம். மற்றபடி காய்கறிகள் இவங்ககிட்ட காய்கறி கீரைகள் வந்து மிஸ் பண்ணாமல் வாங்கிடும். நாட்டு சர்க்கரை, இந்த இது கருப்பட்டி, தேன், அந்த மாதிரி எதெல்லாம் இங்கே வந்து நம்ம சாதாரண பலசர கடைகளில் கிடைக்காத கூடாது என்னென்ன விஷயங்களுமோ எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம், கிடைக்க முடியாதெல்லாம். மற்ற சாதாரண கடைகளில் வாங்குற பொருளுக்கு இதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் எப்படி தெரியுது உங்களுக்கு? கண்டிப்பாக சாதாரண கடைகள் வந்து கமர்ஷியலாக வச்சுருப்பாங்க, அவங்க வந்து வால்யூம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இவங்க வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டி, அந்த நமக்கு நல்ல கெடுதல் இல்லாத இதுகள் அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு நம்பிக்கை வாங்கலாம். இந்த பொருட்கள்லாம் இயற்கை சார்ந்த உணவுப் பொருள் பயன்படுத்துறப்போ உடல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமா வேண்டியிருக்கு. நமக்கு மருந்துகளோட நமக்கு வந்து உணவு தான் மெயினான ஒரு பார்ட் எடுக்குது. நமக்கு வந்து இந்த இது ரெக்கவரி அண்ட் நம்மளோட இது சின்ன குழந்தைகளுக்குமே இது கொடுத்தோம்னா நல்லா இருக்கு, அவங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்குது, நல்லா இது இருக்கு. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. இந்த சந்தை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வாரமும் வாரம் இருக்கும், சில நேரங்களில் விடுமுறை இருக்கும், பெரும்பாலும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து மதியம் 1 மணி வரை இருக்கும். இது சிவகாசி கார்னேஷன் காலனி ரெட்டச்சிலை அருகில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. இதான் இந்த தேன்கனி அமைப்புடைய செயல்பாடு. இதில் நிறைய உழவர்கள் வந்து இணைஞ்சிட்டு வராங்க, நுகர்வோர் இணைஞ்சிட்டு வராங்க. நீங்களும் இணையலாம். உங்கள்கிட்ட ஏதாவது விஷயங்கள் இருந்தால் எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி உங்கள் தகவலை வந்து எங்களுக்கு கொடுக்கலாம். ஏதாவது வகையில் நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ண முடியுமோ, நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ண முடியினாலும் நாங்கள் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கோம். நம்மளுடைய இயற்கை வழியில் வேளாண்மை, நஞ்சிலா வேளாண்மை, மரபொழி மருத்துவம், சந்தைப்படுத்துதல், பாரம்பரிய கல்வி முறை, இதை வந்து கையில் எடுத்துகிட்டே போகிறோம். இல்லை நீங்கள் எந்த வகையில் இணைய ரெடியாக இருந்தாலும் எங்களோட இணையலாம். எங்களோட தொடர்பு எண் வந்து 94 435 75 431, அப்புறம் 94 89 2 70 102. இது கீழே டிஸ்பிளேல வரும். நீங்கள் எப்போனாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். கூகுளில் போய் தேன்கனி வார சந்தைன்னு அடிச்சிங்கனாலே எங்களோட தொடர்பு எண் வரும், தொடர்பு கொள்ளலாம். இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த தமிழ்நாடு விவசாயி சேனலுக்கு நன்றி.